வரம் டிவி நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். இந்த சேனல்ல வர்ற அத்துணை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமான விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரம் டிவி என்பது உண்மையிலேயே ஒரு வரம். இன்னைக்கு பார்க்கிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆலயத்தை சொல்ல போறேன். ஏன்னா ஜென்மச்சனியால பாதிக்கப்பட்டு டோட்டலா அப்செட், ஒரே வரி, என்ன ஆளை விடுங்கப்பா, அலைச்சல், புதுசா வியாதி, உறவுகளுக்குள்ள பகை, மன நிம்மதி கெடுறது, குலதெய்வ கோயிலுக்கு போனா கூட சண்டை வந்துடுறது, குலதெய்வ கோயிலுக்கு சரியா போக முடியல, ஏதோ ஒரு மன நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள், பள்ளி கல்லூரி, குழந்தை பிறப்பு, ப்ரமோஷன், வெளிநாடு வெளியூர், உயர்கல்வி, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது எல்லாம் நிம்மதியை குறைச்சு பிரேக் பண்ணி வச்சிருக்கு. எதுவுமே கைகூட மாட்டேங்குது. ரொம்ப கவலைப்படுறேன் சார். இது பொது கருத்து நான் சொல்றது. இப்போ உங்க ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறும். கும்பராசினா அது பொது கருத்து. பொதுவாக யாரெல்லாம் கும்பராசியோ கும்ப லக்னமோ இந்த பலன் பொருந்தும், இந்த கோயில் பொருந்தும். நீங்க போய் வழிபட்டுட்டு வரலாம். இந்த கோயில் சொல்றத நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜில் கேட்டீங்கன்னா என்னால் திருப்பி ரிப்ளை பண்ண முடியாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய கேட்குறாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் தான் ரிப்ளை பண்ணேன். எடுத்தா 100 மெசேஜ் படன்னு வருது. யாரெல்லாம் என்னென்ன கேட்கணும்னு தெரியாம கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நீ இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரிப்ளை பண்ண முடியல என்னால. ஆனா கும்பராசி அன்பர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த சனிக்கிழமை ஒரு தேர்ந்தெடுத்து, நீங்க நிறைய பேர் லோக்கல்ல நிறைய வழிபாடு பண்ணியிருப்பீங்க. சார் நான் பைரவரை கும்பிட்றேன், காகத்துக்கு சாதம் வைக்கிற எள் கலந்து, முன்னோர்களுக்கு சரியா படையல் போட்டு சாமி கும்பிட்றேன், நிறைய நல்லது பண்றேன், அநாதாசிரமங்களுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், ஆனாலும் ஒரு விமோச்சனம் இல்லாம ஒரு ஃபீலா இருக்கு, நிறைய கிரிவலம் எல்லாம் சொல்றாங்க சார், போயிட்டு இருக்கேன், என்னமோ ஒரு டிஸ்டர்ப் இருந்துட்டே இருக்கேன் சார், ஏதோ காரணமா இருக்கும் அப்படின்னு ஜென்மச்சனி. ஆனா இந்த கோயிலுக்கெல்லாம் போக கட்டிட்டு நீங்க தப்பிச்சிருக்கீங்க, அது மறந்துடாதீங்க. புலம்பாதீங்க, முதல்ல ரிலாக்ஸா இருங்க. யாருடா கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆள் கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்காங்க கும்பத்துல. உட்கார்ந்தோம்னா போதும். நம்ம நண்பர் ஒருத்தர் கும்பராசிக்கார் இருக்காரு. அவர் பார்க்க வந்தாலே முதல்ல கவலையா இருக்கு, பாவம் கஷ்டப்படுறாரு, 2வது பயமாவும் இருக்கு. என்ன காரணம்? இந்த வீடியோ அநேகமா அவர் பார்ப்பார், கேட்பார், என்ன கேட்பாரு, என்ன சாமி என்னை பத்தி சொல்லியிருக்கீங்க போல் இருக்கு, உங்களை பத்தி சொல்லிங்க. உட்கார்ந்தா மைனஸ் தான், நெகட்டிவ் தான் வாயில வரும், பிளஸ்ஸாவே பேச வராது. இப்போ ஜோசியர்கிட்ட சந்தோஷத்தை பேருக்கு வரமாட்டாங்க 90% பேர். அவங்க பிரச்சனைக்கு தான் வர்றாங்க. அதுதான் எங்க வேலை. நாங்க அக்செப்ட் பண்ணி அதுக்கு தீர்வு கொடுக்கணும், இல்லை வழி நடத்தணும், அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சொல்லுவார் கஷ்டம். ஏன்னா அந்த கஷ்டத்தை எல்லாம் காதுல கேட்டு உண்மையிலேயே அவர் கண்ணீர் சிந்துறாரு இல்லையோ, நம்மளுக்கு அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். ஏன் ஒரு மனுஷன் இப்படி போட்டு வாட்டுது, 7.5 சனி ஜென்மச்சனிங்கிறது இவ்வளவு பவர் இருப்பாரு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வச்சது. ஏன்னா ஒரு அந்த கும்பம்ங்கிறதே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு ராசி. கும்பம் சூப்பரான ஒரு ராசி. மரியாதை எதிர்பார்க்கும், நல்லது பண்ணணும்னு நினைக்கும், தியாக மனப்பான்மையோடு இருக்கும், ஊருக்கெல்லாம் உழைக்கும், தன்னை பார்த்துக்காது, ஒரே வரி, அவ்வளவுதான். யாரு கேட்டாலும் ஹெல்ப்புக்கு போய் முன்னாடி நிற்கும், தன்னை மட்டும் கும்பம் பார்த்துக்கவே பார்த்து. உண்மையிலேயே உங்க பாவம். அந்த ராசியில உச்சமடைகிற கிரகம் இல்லை, நீச்சமடைகிற கிரகம் இல்லை. அப்ப வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லைங்கிற மாதிரி ஆவரேஜா போயிட்டே இருக்கு சார். எங்கேயோ போகுது லைஃப், என்னன்னே புரியல சார், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. இதுல வேற 7.5 சனியில ஜென்மச்சனி வந்துருச்சா அவங்களுக்கு. அப்ப சும்மா ஆடுறவங்களுக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி. இப்ப போராட்டத்தோட உச்சம். இதுக்கு தீர்வு இருக்கா சார்? முதல்ல அதுக்கு வாங்க. நீங்க எதோ பேசிட்டு இருக்கீங்க, தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. வந்துருவோம், தீர்வுக்கு வந்துருவோம். கும்பகோணத்துல நகர் மத்தியில, அதாவது சிட்டி சென்டர், நிறைய கோயில்கள் இருக்கும். அதுல நீங்க போக வேண்டிய கோயில் 3 கோயில் தான். அந்த கோயில நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க, கண்டிப்பா போங்க.
போக வேண்டிய நாள் சனிக்கிழமை. ரொம்ப நல்லா கேட்கும், ரிலீஃப் கிடைக்கும். சார் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம். ஞாயிற்றுக்கிழமையும் போகும்போது உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், விமோச்சனம். ஃபர்ஸ்ட் ஆதி கும்பேஸ்வரர், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர். அங்க போய் முதல்ல 11 விளக்கு போட்டுங்க. ஒரு வஸ்திர தானம் பண்ணுங்க. கர்ப்ப கிரகத்துக்குள்ள எதையும் இல்லைங்களா விளக்கு, சுத்தமான பசு நெய் 200 கிராம் வாங்கி கொடுங்க. அதுல உள்ள ஊத்து சொல்லுங்க. உங்க கண் முன்னாடி அங்க குருக்கள் கிட்ட சொல்லி, ஐயா எனக்காக கொஞ்சம் ஊத்துங்கய்யா, இது ஒரு பரிகாரத்துக்காக நான் வந்திருக்கேன்னு ரிக்வஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதி கும்பேஸ்வரர் முடிச்சுட்டு சோமேஸ்வரர், மன்னிக்கணும், ஆதி கும்பேஸ்வரர் முடிச்சுட்டு காசி விஸ்வநாதர், கும்பகோணத்திலேயே மகாமகம் குளத்து பக்கத்திலேயே இருக்கு. அதுக்கப்புறம் வீரபத்ர சுவாமி, அதுவும் பக்கத்திலேயே இருக்கு. இந்த 3 கோயில் இன்னும் ஒரு ஆட்டோ எடுத்தா போயிட்டு வந்துடலாம். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இதை பண்ணுங்க. 100% பெரிய விமோச்சனம் காத்துட்டு இருக்கு. நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நிறைய கிளைண்ட்டுக்கு கேட்கறாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றது? இது பொது கருத்து தான், பொது பலன் தான். இனி உங்க ஜாதகத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கிரகம் பார்வை செய்யுது, என்ன நட்சத்திர சாரம் இருக்கு, கோச்சார கிரகங்கள்லாம் எந்தெந்த கிரகத்தின் மேல பயணிச்சிட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெமெடிஸ் கிடைக்கும். இது நாங்க பண்ணலாமா சார்னா, இந்த ராசிக்காரங்க கும்பராசின்னு கும்ப லக்னம்னு யார் இருந்தாலும் நீங்க பண்ணலாம். பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கையாகவே உங்களுக்கு சித்தரோட அருள் நிறைய இருக்கும், குலதெய்வ அருள் நிறைய இருக்கும் கும்பத்துக்கு. மற்ற ராசிக்காரங்களை விட குலதெய்வத்தையும் வேண்டிக்கங்க, நிறைய சித்தர்கள் வழிபாடும் செய்யுங்க. போனீங்கனாலே நீங்க உணர்வீங்க, நம்ம இந்த கோயிலுக்கு, இந்த சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போறதுனால நமக்கு மன நிறைவா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த எண்ணம் வரும், அந்த பூஸ்டப் கிடைக்கும். அப்படியான ஒரு அற்புதமான ஆலயங்களை தான் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அதுலயும் ஆதி கும்பேஸ்வரர் கோயில்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சொல்லி அதை புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கா தகுதி இருக்கான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஆலயம். அதெல்லாம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சுங்க. அந்த கோயில்ல அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு அற்புதமான ஆலயம் ஆதி கும்பேஸ்வரர். அங்க போய் பிரார்த்தனை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கும்பகோணம்ங்கிற ஊரே அந்த கோயிலை வச்சுதான் வந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல்ங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசிக்காரன் கும்பலக்னக்காரங்க யாராவது இருந்தா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க யாராவது இருந்தா, இந்த கும்பேஸ்வரருடைய போட்டோவை உங்க வீட்டுல வைங்க. அங்கிருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும், மனநிறைவு நல்லா இருக்கும். வச்சு பாருங்க, பிரார்த்தனை வச்சு பாருங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த இறை பரிகாரம் உங்களை தோத்து போறதுக்கு விடவே விடாது. நம்பிக்கையா செய்யுங்க, பயபக்தியா செய்யுங்க. இறைவன் உங்க கூடவே இருப்பார். கும்பம் என்பதே இறை ராசி. இறைவன் எப்பொழுதும் உங்களோடு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன்.